தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நிலவில் இருந்து பாறைகள் மற்றும் மண்ணை பூமிக்கு கொண்டுவரும் சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கக்கூடிய அண்மை செய்திகளாய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலவில் இருந்து பாறைகள் மற்றும் மண்ணை பூமிக்கு கொண்டுவரும் சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, செய்தி குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சந்திரயான் 4 அதாவது விரிவாக்கப்பட்ட சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டிருக்கிறார். அதாவது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. சந்திரயான் 4 திட்டத்தை செயல்படுத்த தொடர்ந்து முன்கூட்டி இருந்தே தொடர்ந்து மத்திய அரசானது முனைப்பு காட்டி வருகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் நிலவிலிருந்து மண் மாதிரியை பூமிக்கு கொண்டு வருவதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக 2 வெவ்வேறு ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்பட இருப்பதாக முன்னதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதாவது LBM-3 ராக்கெட் மற்றும் PSLV ஆகிய ராக்கெட்டுகள் இதற்கான கருவிகளை சுமந்து கொண்டு வெவ்வேறு நாட்களில் விண்ணுக்கு பாயும். இந்த மிஷனை 2028ஆம் ஆண்டுக்குள் வெற்றிகரமாக முடிக்க இஸ்ரோ திட்டமிட்டிருக்கிறது. இந்த மிஷன் வெற்றி பெற்றால் நிலவிலிருந்து மண் மாதிரிகளை பூமிக்கு வெற்றிகரமாக கொண்டு வந்து சேர்த்த 4வது நாடு என்கிற பெருமையை இந்தியா பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பொதுவாக விண்வெளிக்கு அனுப்பப்படும் ராக்கெட்டுகள் 2-3 பகுதிகளை கொண்டிருக்கும். ஆனால் சந்திரயான் 4 மிஷனுக்காக ஏவப்படும் ராக்கெட்டுகள் 5 விண்கல தொகுதிகளை கொண்டிருக்கும் என இஸ்ரோ இயக்குநர் சோம்நாத் முன்னதாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இனிவரும் காலங்களில் வெவ்வேறு கிரகங்கள் குறித்த ஆய்வுகள் தீவிரமடையும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து வெள்ளி கிரகத்திற்கும் கோள்கள் அனுப்புவது, அதாவது செயற்கைக்கோள் அனுப்பி அங்கு சோதனை நடத்துவது தொடர்பான ஆய்வறிக்கைக்கும் தற்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. தொடர்ந்து மேலும் ககன்யான் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ககன்யான் திட்டம், தொடர்ந்து சந்திரயான் 4 திட்டம் மற்றும் வெள்ளி கிரகத்திற்கு செயற்கைக்கோள் அனுப்பும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான விரிவாக்கப்பட்ட தகவல்களை தொடர்ந்து பிரதமர் மோடி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.